ஹாய் கள்ளிக்காட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வந்து டெரஸ் கார்டனிங் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி டிப்ஸோட ஒரு சின்ன வீடியோ பார்த்துடலாம் வாங்க. இது வந்து கீரை வளர்க்குற க்ரோ பேக். கீரைகளை ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு நான் சும்மா தான் வந்து போட்டு வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு தான் மண் இருக்குது. இதில் ஒரு முள்ளங்கி நடணும் அப்படின்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு 3/4 மண்ணை வந்து நிரப்பணும். அதுக்கு முன்னாடி இந்த மண்ணை கொஞ்சம் வளப்படுத்தலாம். அதன் மூலமாக நமக்கு வந்துட்டு கீரைகளும் நமக்கு கிடைக்கும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரே கல்லில் 3 மாங்காய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிய போகுது. ஸ்மால் கார்டனிங் ஐடியாஸ். ஆமாங்க, சின்ன சின்ன ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. மண்ணை ஏமா போட்டு இந்த கிளறிட்டுருக்க. எந்த ஒரு விதையை விதைக்கிறதுக்கு முன்னாடியும் மண்ணை வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்லா கிளறி பொலன்னு ஆக்கிக்கங்க. அது என்ன ஒரே கல்லில் 3 மாங்காய் சொல்கிறேன். முதல்ல வந்துட்டு இந்த மண்ணுக்கு கொஞ்சம் நம்ம தண்ணியை தெளிச்சுக்கலாம். கொஞ்சம் மண்ணை இப்படி விளக்கி வச்சுக்கோங்க. இப்படி ஒரு சைடை விளக்கி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து மஞ்சள் விதைக்க போகிறேன். பொதுவாக இந்த மாதிரி கிழங்குகள் விதைக்கும் பொழுது அது முளைச்சி வர்றதுக்கு ஒரு 20 நாளைக்கு மேலே, கிட்டத்தட்ட 1 மாதம் கூட ஆகலாம். ஸோ இந்த கிழங்குகளை வந்துட்டு கொஞ்சம் இப்படி ஆழமாக பறித்து, இந்த முளைப்பு வந்த கிழங்குகள் எனக்கு வந்து கிடச்சிருக்கு. மஞ்சள் கிழங்குகள் எப்பயுமே நம்ம மாடி தோட்டத்தில் மஞ்சள் கிழங்கு இருக்கும். இந்த லேசாக அந்த முளைப்பு மேலால் இருக்கிற மாதிரி வைங்க. 1 மாதம் கூட ஆகும். நமக்கு என்னன்னா, நட்டு வச்சு 1 மாதம் ஆகுதே, என்னடா இந்த கிழங்கு முளைச்சி வரலையே அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் டென்ஷனும் இருக்கும். அது இல்லாமல் ஜாலியாக நம்ம வந்து செடிகள் வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த டெக்னிக் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ கிழங்குகளை வந்து லேசாக அப்படி மூடி விட்டுருங்க. டெய்லி இந்த கிழங்குகள் முளைச்சிதா அப்படின்னு நம்ம பார்த்து ஏமாந்து போக வேண்டாம். ஒரு 4 விரல் அளவுக்கு மண் இருந்தால் போதும். இது மேலே வந்துட்டு இங்கே பார்த்தீங்களா, ஃபெனுக்ரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய வெந்தயத்தை நான் விதைக்கிறேன். இதை நீங்கள் ஊற வைக்க வேண்டாம். அப்படியே வந்து கடையில் வாங்கிட்டு வந்த வெந்தயத்தை நீங்கள் அப்படியே தூவி விட்டுக்கலாம். இந்த ஒதுக்கி வச்சோம் இல்லைங்களா, இந்த மண்ணை போட்டு இப்படி லேசாக அப்படி மூடி விட்டுக்கோங்க. இப்போ உள்ளுக்குள்ளே வந்துட்டு மஞ்சள் கிழங்குகள் வந்து நம்ம விதைச்சிருக்கோம். அந்த மஞ்சள் கிழங்கு முளைக்க நமக்கு 1 மாதம் ஆனால் கூட கவலை இல்லைங்க. இந்த வெந்தயம் வந்துட்டு ஒரு 3 டேஸில் முளைச்சி வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க பெருசாக வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுற டயத்துக்கு மஞ்சள் கிழங்குகள் முளைச்சிரும். ஒரே கல்லில் 2 மாங்காய் கிடச்சிருச்சு. அது என்ன, அது 3வது மாங்காய் அப்படி தானே கேட்குறீங்க? இந்த வெந்தய மர பயிறு வகை செடிகளை வளர்க்குறப்ப இந்த மண்ணுக்கு போதுமான நைட்ரஜன் சத்து வந்து கிடைக்கும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் மண்ணை நிரப்பி முள்ளங்கி விதைகளை நட்டு வச்சோம் அப்படின்னா முள்ளங்கியும் நல்லா ஜம்முன்னு நமக்கு வளரும். சூப்பராக இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி நம்ம ஜாலியாக செடி கொடிகளை நட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், கீரைகள் எல்லாத்தையும் பறிக்கலாம். இன்றைக்கி எனக்கு இவ்வளோ காய்கள் மாடி தோட்டத்தில் கிடச்சிருக்கு. இந்த குட்டி டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய கார்டனிங் வீடியோஸ் உங்கள் வீடு நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே. சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க.